Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Leetcode question number 13 Roman to integer அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். நம்ம சிம்பிள் switch case statement அப்படி இல்லனா if else கண்டிஷனை வச்சு இத வந்து சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மத்தபடி ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். क्वेश्चन வந்து ரோமன் டு இன்டிஜர் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ரோமன்ல இருந்து இன்டிஜருக்கு மாத்தணும். அது வந்து क्वेश्चन பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, அந்த ரோமன் வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படினா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல கொடுத்திருப்பாங்க. நம்ம 10th லலாம் படிச்சிருப்போம். ஒரு क्वेश्चन எழுத போறோம்னா அதுக்கு மேல வந்து நம்ம ரோமன் லெட்டர் போட்டு தான் எழுதுவோம். எதுக்காகனா அதை பிரிச்சு பார்க்கிறதுக்காக அப்படினு சொல்லிருப்போம். ஓகே, அதே சேம் ரோமன் லெட்டர்ஸ் தான் இங்கேயும். நம்ம 10th வரையுமே 1 5 10 இந்த மூணு ரோமன் லெட்டர் தான் யூஸ் பண்ணிருப்போம். அந்த LCDMங்கிறது இந்த ப்ராப்ளம்காக கொடுத்திருக்குது. இது எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரிங் ஒன்னு கொடுத்துருவாங்க. 3 i கொடுத்திருக்காங்க இங்க. சோ அந்த 3 i க்கு ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து இங்க ஸ்ட்ரைட்டாவே இல்ல 3 i. அத அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 i ய ஒரு ஒண்ணா பிரிச்சிட்டாங்க. i க்கு வந்து 1ங்கற வேல்யூ வந்து அவங்க கொடுத்திருக்காங்களா? சோ 3 1 1க்கு வேல்யூ வந்து 3. சோ அந்த 3 வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. சேம் லாஜிக் தான் இங்கேயுமே. l க்கு வந்து என்ன இருக்கு இங்க 50ங்கிறது இருக்கு. ஓகே, 5 க்கு v க்கு வந்து 5ங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் 3 1 அதுக்கு எப்போதும் போல 3. சோ அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி 58 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதே சேம் லாஜிக் தான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். m க்கு வந்து 1000, அடுத்து cm க்கு வந்து 900, xc க்கு வந்து 90, அப்புறம் 4 க்கு வந்து நார்மலா 4 தான். ஓகே, இது இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம இத வந்து சால்வ் பண்ண போறோம். இங்க வந்து கொஞ்சம் கதை கொடுத்திருக்காங்கல, இது என்னங்கறதெல்லாம் நான் அப்படியே சைடுல இங்க எக்ஸாம்பிள்லயே சொல்லிடுறேன். சோ இது வளவலன்னு கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் தான். இப்போ அவங்க வந்து ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. என்ன அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சப்ட்ராக்ஷன் எதுக்கு இதுல யூஸ் பண்றோம்? நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்க போறோம். அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டரை செக் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு எதுக்கு சப்ட்ராக்ஷன் அப்படின்னா இப்போ 1 இருக்கு. 1க்கு வந்து ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன இங்க கொடுத்திருக்காங்க? iங்கிறது கொடுத்திருக்காங்களா? சோ i நம்ம போட்டுருவோம். 2 நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து ஒரு 2 i வச்சுப்போமா? ஓகே, இப்போ 3ன்னு கொடுத்திருக்காங்க. 3ன்னு ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 i வச்சுப்போம். இது வந்து நார்மல். இப்போ 4ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ரோமன் லெட்டர்ல எப்படி எழுதுவீங்க? 4 போட்டு 4 1 போட போறோம் இல்ல. அதுதான் அவங்க இங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ண வந்தறாங்க. 4 1 நீங்க இத கன்சிடர் பண்ணிக்க வேணாம். எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 5 - 1 அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5 - 1னா 5 க்கு என்ன இருக்கு? v ன்னு இருக்கா ரோமன் லெட்டர். ஓகே, v - i இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவலண்டா உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ல வந்து iv அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இததான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க இங்க சைடுல. சோ இதே மாதிரி தான் இப்போ வந்து 5 க்கு வந்து என்ன இருக்கும்? 5 க்கு வந்து நமக்கு வந்து vங்கிறது இருக்கும். ஓகே, 6 க்கு என்ன இருக்கும்? viங்கிறது இருக்கும். 7க்கு வந்து ஒரு v டபுள் iங்கிறது இருக்கும். 8 க்கு வந்து ஓகே 8 வந்து நான் இங்க எழுதிறேன். 8 க்கு வந்து எப்படி இருக்குன்னா v triple i அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 9 க்கு நம்ம என்ன நார்மல் இதுல வந்து இந்த கண்டிஷன் அவங்க சொல்லிருக்க இதுபடியே பார்த்தோம்னா 9 க்கு வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா v வந்து 4 1 அப்படி தான் போடணும். ஆனா இப்படி தான் அவங்க போட கூடாது. அதையும் சேர்த்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இங்க 9 க்கு வந்து xங்கிறது போட்டுருக்காங்க பாருங்க. 9 வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்க சொல்லிருக்காங்கன்னா 10 - 1 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்க சொல்லிருக்காங்க. இப்போ கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது எப்படி மாறும்? 10 க்கு வந்து xங்கிறது வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, xங்கிறது கொடுத்துட்டாங்க. x - i மாத்திக்கிட்டு நீங்க வந்து ix அப்படிங்கறத மாத்திக்கோங்க அப்படினு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கு பாருங்களேன். ஒரு 4 இதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. அதாவது 1 2 3 4th இது 1 2 3 4th கண்டிஷன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆயிட்டே இருக்குல்ல. இந்த லாஜிக் தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிலுமே யூஸ் பண்ண போறோம். சோ நான் எப்படிங்கறத ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம்ல வந்து போட்டுறேன். சோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இன்டிஜர் வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுமா? சோ int ans = 0 அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் int வந்து numங்கிறது ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகே n-னே வச்சுக்கிறேன். n-ங்கிறது ஒண்ணு வச்சுக்கிறேன். எதுக்காகனா எனக்கு செக் பண்ணனும் ஒரு தடவையும் பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக n-ங்கிறத வச்சேன். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஸ்டார்டிங் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா நம்பர்ஸ் பொறுத்தவரையும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன்.
4 5 5 ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம நார்மலா இது வந்து என்ன வேல்யூ அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணிட்டு வர மாட்டோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இப்படின்னு லாஸ்ட்ல இருந்து தான் பார்ப்போம். ஸோ அதே சேம் லாஜிக் தான் இங்கேயும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். லாஸ்ட்ல இருந்து தான் அந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகணும். I ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த்ல ஆரம்பிச்சு லென்த் -1ல, ஏன்னா நான் 0 வரையும் வச்சுக்கிறேன் இங்க, ஈக்குவல் டு 0ல வச்சு ஐயோட வேல்யூ எனக்கு மைனஸ் ஆகிட்டே போகணும். எதுக்காகனா நான் ரிவர்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஆகிட்டே போகணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து ஸ்விட்ச் கேஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு. நான் இங்கே வந்து ஸ்விட்ச் கேஸ் மட்டும் யூஸ் பண்றேன். இஃப்பும் சேம் இதே மாதிரி தான். ஓகே, ஸ்விட்ச்குள்ள நான் என்ன எழுத போறேன்னா ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டரா தான் எடுத்து செக் பண்ண போறேனா. ஸோ எஸ் டாட் கேர் அட் ஒரு கேரக்டரா தான் எடுத்து செக் பண்ண போறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து கேரக்டர் தான் எடுத்து செக் பண்ண போறேன். ஸோ அந்த சிம்பிள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஐஏ சாரி எல்லாமே கேபிட்டல் ஐஏ. அப்படி இருந்துச்சுன்னா என்னோட நம் வேல்யூ தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். நம்ங்கிறது இல்லை என்னங்கிறது இருக்கு. n ஈக்குவல் டு 1 நான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். பிரேக் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா அது வந்து பிரேக் பண்ணிக்கணுமா அதோட. ஸோ கேஸ் மறுபடியும் எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா விஆ இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு 5 அப்படின்னு மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணிடுறேன். நான் இதையே ஒன்றா டைப் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, இது அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துடுறேன். எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் 10ன்னு இருக்குமா. ஸோ 10. அடுத்தது எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ் இல்லை கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். எக்ஸ் அடுத்து எல்லுங்கிறது நெக்ஸ்ட்டு சி அடுத்தது டி அடுத்தது எம்ங்கிறது. ஓகே, இது இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ மாறணும். 5 வரையும் மாற்றியாச்சு, 10 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 50. நெக்ஸ்ட் இதுக்கு 100. சிக்கு வந்து ஈக்குவலாக 100. நெக்ஸ்ட்டு டிக்கு வந்து 500. மறுபடியும் எம்முக்கு வந்து எனக்கு 1000. ஓகே, இப்போ வந்து நான் செக் பண்ணிவிட்டு நான் வேல்யூஸ் வந்து எண்ணுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த எக்ஸாம்பிளில், முன்னாடியே ஒரு இது எக்ஸாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு ஃபோருக்கும் ஒரு இது மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து எழுத போகிறேன். அது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் நம்பருங்கிறதா. ஸோ ரிட்டர்ன் ஆன்சருங்கிற இன்டிஜர் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ ரிட்டர்ன் ஆன்சர் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். 4க்கு வந்து ஒரு ஃபோருக்கும் ஒரு பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த 4 வந்து இந்த இடத்துல தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இஃப் 4 இன்ட்டு n லெஸ் தென் ஆன்சராக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் n. ஓகே, இது நான் அது வந்து சைடில் எக்ஸாம்பிள் எழுதுறப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் எழுதணும் இஃபெல்ஸில். இல்லைன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் n. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். எனக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 4ங்கிறதே கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து நான் இந்த கண்டிஷன் வச்சு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 4ங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும். எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 4ங்கிறது வந்துடும். ஐவிங்கிறதுக்கு 4ங்கிற ஆன்சர் வந்து வரும்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இங்கே இது வந்து எஸ்ஸா எனக்கு எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இனிஷியலாக எல்லா வேல்யூவும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஆன்சர் வந்து ஓகே, ஆன்சர் வந்து எனக்கு இனிஷியலாக 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ எனக்கு இனிஷியலாக 0ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு கேரக்டரை செக் பண்ண போகிறேன்னா இந்த லூப் வந்து எனக்கு எங்கேருந்து ரன் ஆகும், லாஸ்ட்லேருந்து ரன் ஆகுமா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு விங்கிற கேரக்டர் எடுத்துக்குமா, அதாவது இந்த கேரக்டர் தான் விங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். வி எடுத்து செக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆன்சரில் 0 இருக்குது, எண்ணில் 0 இருக்குது. இப்போ வி எடுத்து செக் பண்ணுறேன். செக் பண்ணோன்னா எண்ணுக்கு வந்து 5ங்கிறது அசைன் ஆயிருமா. ஸோ ஃபஸ்ட்டு விக்கு ஓகே நான் இங்கே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு வி செக் பண்ணும்போது எண்ணுக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் ஆயிரும், எண்ணுக்கு வந்து 5ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். எண்ணுக்கு வந்து 5 அசைன் ஆயிடுச்சா, மறுபடியும் இந்த லூப்புக்குள்ள இந்த இஃபெல்ஸ் கண்டிஷனுக்குள்ள வருமா, இஃபெல்ஸ் கண்டிஷனில் செக் பண்ணணும். n × 4 n × 4 என்னது, ஆல்ரெடி என்னோட வேல்யூ 5ன்னு இருக்கு. ஸோ 5 × 4 5 × 4 என்ன வரும் எனக்கு
20ங்கிறது வருமா 20 less than 0 பார்க்கும். அப்போது இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுது. அப்போது எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகுமா? எல்ஸ் என்ன இருக்குது எனக்கு? ஆன்சர் ஈக்குவல் டு ஓகே ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் என்ன? ஆன்சரோட என்னோட வேல்யூ என்ன எனக்கு? 5ங்கிறது இருக்கா? ஸோ 5 வந்து ஆன்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆன்சரில் ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால 0 + 5 5ங்கிறது எனக்கு வந்து வந்துடும். ஓகே, ஒரு இது பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு இது செக் பண்ணியாச்சு. மறுபடியும் அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு போமா? இப்போது ஐங்கிற கேரக்டருக்கு வரும். ஐங்கிற கேரக்டருக்கு வந்தோன்னே என்னோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறும்? இந்த இடத்துல அதையும் எழுதிக்கிறேன் தனியாக. ஐங்கிற கேரக்டருக்கு வரும்போது என்னோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு மாறிடுமா? ஸோ மறுபடியும் இந்த கண்டிஷனில் செக் பண்ணணும். 1 இன்ட்டு என்ன இருக்குது? 4. 1 இன்ட்டு 4 1 இன்ட்டு 4 1 இன்ட்டு 4 என்னது? 4 தான் வரும். 4 லெஸ் தென் ஆன்சரான்னு பார்க்கும். ஆன்சர் என்ன எனக்கு இருக்குது? 5ங்கிறது இருக்கா? 4 லெஸ் தென் 5ஆ? ஆமாம். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் பெர்ஃபார்ம் ஆகணும்? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் மைனஸ் என்ன? ஆன்சர் ஆல்ரெடி என்ன இருக்குது எனக்கு? 5ங்கிறது இருக்குது. 5 மைனஸ் என்னோட வேல்யூ எனக்கு என்ன? இங்கே என்னோட வேல்யூ எனக்கு வந்து 1ன்னு இருக்கா? ஸோ 5 மைனஸ் 1 எனக்கு ஆன்சர் வந்து 4ங்கிறது வந்து கிடச்சிரும். 5 மைனஸ் 1 வந்து 4. இப்போது இந்த இது பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட ஸ்ட்ரிங் லென்த்து தான் 2 இது வந்து பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும்? எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணுமா? ஆன்சரில் வந்து எனக்கு 4ன்னு இருக்குது. 4 வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. இதே சேம் லாஜிக் தான் நீங்கள் எத்தனை தடவை பெர்ஃபார்ம் ஆனாலும் இதே தான் ரன் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த இது. நான் இதை வந்து எரேஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். reached while passing. ஓகே, இங்கே ஒரு லூப் இது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.